இரண்டாவது சொல்லப்பட்டது, முதிர்ந்த வயது மனைவி மலடி, அவருக்கும் வயதாகிவிட்டது, இருந்தாலும் நான் உனக்கு குழந்தையை கொடுப்பேன். வானத்து விண்மீன்கள் போல, அதை விட அதிகமாக, கடற்கரை மணலை விட அதிகமாக உனக்கு குழந்தையை கொடுப்பேன். ஆபிரகாம் மீண்டும் நம்பினாராம். இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். மூன்றாவது நிலை, எல்லாம் அமைதியா இருக்குன்னு பார்த்தா ஈசாக் பிறந்து வளர்ந்தா திடீரென்று ஆண்டவர் அவரை கூப்பிடுகிறார். உன் மகனை, உன் ஒரே மகனை, நீ அதிகம் அன்பு செய்யும் மகனை எனக்கு தகன பலியாக எரிச்சு பலியா ஒப்புக்கொடு. பலியிட துணிந்தார் அவர், பலியிட துணிந்தார் ஆபிரகாம்.